முதல்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட் அவங்கள பற்றி முதல்ல பார்க்கலாம். 10th பாஸ் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஏஜ் வந்து 15.5 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னா 2025 மார்ச் 1 இல்லை ஏப்ரல் 1. இது எக்ஸாக்டாக எப்போ தெரியும் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. மார்ச் 1 ஏப்ரல் 1 அப்படின்னு. இவங்க 2025 மார்ச் நடக்க போகிற +1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்க எந்த குரூப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது அரியர் உள்ள டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட் இவங்களை பற்றி பார்க்கலாம். இவங்க +1 எழுதி ஃபெயில் ஆகிருப்பாங்க, இல்லை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க. இவங்க இந்த டைம் +1 எழுதலாம், +1 +2 ரெண்டும் சேர்த்தும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஸ்கூலில் படித்து +1ல் அரியர் உள்ளவங்க, இப்போ +2 படிச்சுட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு +1ல் அரியர் இருந்துச்சுன்னா அவங்க இந்த எக்ஸாமை எழுதலாம். இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரி பாஸ், ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ப்ராக்டிக்கல் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். தியரி ஃபெயில், ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தியரி மட்டும் எழுதினா போதும். தியரி ஃபெயிலு, ப்ராக்டிக்கலும் அட்டன் பண்ணலன்னா ரெண்டுமே எழுதணும். டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஸ்கூலுக்கு என்ன சிலபஸோ அதே சேம் சிலபஸ் தான், அதே சேம் கொஸ்டின் பேப்பர் தான், அதே சேம் எக்ஸாம் டைம் டேபிள் தான். உங்கள் கொஸ்டின் பேப்பர் 90 மார்க்ஸ்க்கு இருக்கும். நீங்கள் 90 மார்க்ஸ் எழுதணும். இன்டர்னல் மார்க் உங்களுக்கு கிடையாது. அந்த 90யை கன்வெர்ட் பண்ணி 100க்கு போடுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் மார்க்கு 35 எடுத்தாகணும். ஸ்கூல் அரியர் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 90 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஆல்ரெடி 10 மார்க்ஸ் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் இருக்கும். அது எவ்வளோ மார்க் போட்டாங்கன்னு இப்போ தேவையில்லை. ஆனால் அந்த 90 மார்க்ஸ்க்கு நீங்கள் மினிமம் 25 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். டோட்டலாக 100க்கு 35 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரிக்கு 70 மார்க்கு, ப்ராக்டிக்கலுக்கு 20 மார்க்கு, இன்டர்னல் 10 மார்க்கு. இதில் நீங்கள் தியரியில் 70 மார்க்குக்கு மினிமம் 15 மார்க் எடுத்தால் தான் பாஸ். ப்ராக்டிக்கலுக்கு பாஸ் மார்க் எதுவும் கிடையாது. நீங்கள் ஆனால் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். டோட்டலாக நீங்கள் 100க்கு 35 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமாக +1 எழுத போகிறவங்க, அதாவது 10th ப்ரைவேட்டாக எழுதி பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக +1 நீங்கள் அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண பிறகு நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட்டு எப்போ ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கேளுங்க. +1 ரிசல்ட் வந்த பிறகு மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணும்போது இந்த மார்க் ஷீட்டையும் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் டிஓ ஆஃபீஸில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். அதை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதனால மார்க் ஷீட்டை மறக்காமல் ஒரு 2-3 காப்பி நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் வச்சுக்கிங்க. அடுத்தது 10th ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு +1 ப்ரைவேட்டாக எழுத போகிறவங்க அவங்கள பற்றி பார்க்கலாம். நீங்கள் 10th ஒரிஜினல் மார்க் ஷீட்டு, 10th ஒரிஜினல் டிசி ரெண்டையுமே அங்கே சப்மிட் பண்ணணும். நீங்களும் மறக்காமல் அங்கே எப்போ ரிட்டர்ன் கிடைக்கும்னு கேளுங்க. மார்க் ஷீட்டு மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க, டிசி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக போயாச்சுன்னா உங்களுக்கு டிசி கிடையாது. ஆல்ரெடி +1 மட்டும் எழுதின அரியர் கேண்டிடேட் அவங்கள பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே எழுதின +1 ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு இல்லைன்னா ஹால் டிக்கெட்டு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். ஆல்ரெடி +1 +2 எழுதின அரியர் கேண்டிடேட் அவங்கள பற்றி பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட்னு +1 +2 சேர்ந்து இருக்கும். அதோடைய எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். இப்போ சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்டுமே 2 செட்டு நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 2, அப்புறமேல கலர் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸு அது 2, அதெல்லாம் சப்மிட் பண்ணணும். அடுத்தது ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமாக அப்ளை பண்ண போகிற ப்ரைவேட் கேண்டிடேட் இவங்களுக்கு டோட்டலாக 255 ரூபா ஃபீஸ் கட்டினா போதும். மற்ற அரியர் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு 50 ரூபா கட்டணும். அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 50 ரூபா, 2 சப்ஜெக்ட் 100 ரூபா, 3 சப்ஜெக்ட்டுக்கு 150 ருபீஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50 ரூபா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 105 ரூபா கட்டணும். ஃபீஸை நீங்கள் கேஷாக தான் பே பண்ணணும், வேறு மெத்தடில் நீங்கள் பே பண்ண முடியாது.
அடுத்தது எப்போ அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு டிசம்பர் 2nd வீக் இல்லாட்டினா 3rd வீக்கில் தான் வரும். 2 வீக்ஸ் டைம் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அடுத்தது எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் எங்கே அப்ளை பண்ணீங்களோ அதே சென்டரில் போய் அப்ளை பண்ணலாம். புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு எங்கே சென்டர்னு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்குதோ அந்த சென்டரில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். இ-சேவை மையத்திலையோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் படித்தது வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து இப்போ நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிஓ ஆஃபீஸில் போய் ஒரு தடவை கேட்டு பாருங்கள் இங்கே அப்ளை பண்ணலாமான்னு. ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தியரி எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண பிறகு அதில் எந்த எக்ஸாம் சென்டர் இருக்குதோ அந்த எக்ஸாம் சென்டரை இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணி உங்கள் ப்ராக்டிக்கல் என்னைக்கு நடக்கணும் அந்த டேட்டு அந்த டைமிங் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.